பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா 20x20ங்க. இங்கே டிவி பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் விண்டோ, லெஃப்ட் சைடில் மெயின் டோர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு மார்பிள் டைல்ஸ் தகுந்த மாதிரி நம்ம அந்த கலர்ஸ் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டிவின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம எந்த மாதிரி யூனிட்டோ, எந்த மாதிரி ஸ்டோரேஜோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுப்போம். எனக்கு சிம்பிளாக போதும், நீட்டாக இருக்கணுனால நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அதுவே நல்லா இருக்குதுங்க. ஓகேங்களா? அதுபோக நம்ம என்னென்ன கவர் பண்ணணும்னா, இந்த ஃப்ரண்ட்ஸ் விண்டோ வரும்போது நம்ம என்ன நார்மலாக ஸ்க்ரீன் போட்டுடுறோம். ஓகே, அப்படி போடக்கூடாதுங்க. ஏன்னா சீலிங்லேருந்து ஃப்ளோர் வரையும் டச் பண்ண மாதிரி லாங் கர்டன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ரிச்னஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த சின்ன சின்ன விண்டோ எதுனா அந்த 4x4 விண்டோஸ் அந்த மாதிரி விண்டோஸும் ஸ்க்ரீன் போட வேண்டாங்க. பிளைண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போதே நம்ம வீடு அழகாக காமிக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பிளைண்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதில் கர்டன்ஸாக இருந்தால் அது வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பாருங்கள். டிவின்னு பார்த்தீங்கன்னா வால் ஃப்ளவர் பேனலிங் பண்ணியிருக்கோம். அது போக டிவி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயர்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் உள்ள